ஆத்மாவின் கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. கோர பயங்கரமான புயலா, காற்று வீசுகிறதா, பிரச்சனைகள் அப்படிதான் வரும். புயல் காற்றை போல பிரச்சனைகள் அப்படியே சூழ்ந்து இருக்கும். இப்படி தப்பிக்கலாமா, அப்படி தப்பிக்கலாமா அப்படின்ற ஒரு நிலைமை. பிரச்சனைகள், கஷ்டங்கள், மன வருத்தங்கள், சோதனைகள், இதுதான் கோர பயங்கரமான புயல் காற்றை போல நம்ம அப்படியே சூழ்ந்து இருக்கோம். ஆனா காக்கும் கரம் கொண்டு உன்னை மார்பில் சேர்த்து அணைக்கிற அன்பை நீ பாடி போற்றிடு. அப்பொழுது கர்த்தர் உனக்கு செய்பவர நன்மையை நினைச்சு பார்த்தீனா உண்மையாகவே இவர் தான் ஆண்டவர் என்று சொல்வீங்க. நாங்க சும்மாதான் சொல்லல, வெறுமையா சொல்லல. ருசித்து பார், கர்த்தர் நல்லவர். ருசித்து பாரு. ஒரு ஆப்பிளை காமிச்சு இந்த ஆப்பிள் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நானே வச்சுட்டு என்ன பிரயோஜனம்? நீ கடிச்சு பாரு. அப்ப நீ சொல்லுவ, ஆமாங்க ரொம்ப அழகு, நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு. அப்படிதான் கோர பயங்கரமான புயலில் கோடிய ஆலாயின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்து வைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் மாசு மறுவல்லாதவர். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். God bless you. Have a wonderful day. Amen.